ரஹீம் படுகொலையை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு பரிதாபங்கள் யூடியூபர் கோபி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு கண்டனங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. அதே அமைப்பர் ஜாதி அமைப்பை சேர்ந்தவர் வந்து அவரும் ஒரு வீடியோ எடுத்து அவங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அந்த வீடியோ பரிதாபங்கள் வந்து யூடியூப் மூலமா வீடியோ வந்து விழிப்புணர்வு பண்ணிருக்காங்க. ஏன் இப்படி பண்றீங்க, நீயும் படிச்சீங்க, அந்த கொலை செய்த தம்பி அவர் சரியா தானே பண்ணியிருக்காரு. அதுல என்ன அவரை எச்சரிக்கிறது? எதன் பொருட்டும் கொலையை ஏற்க முடியாது. அது இந்த முதல்ல தமிழனுக்கு சாதி இல்லை, சாதி தமிழனுக்கு இல்லை. இதுதான் எங்க புரட்சி பாவலர் கற்பிச்சது. தமிழ் ஒரு பேரென்பின் தாய். தமிழன்ல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எப்படி பாக்குறீங்க? என்னல நீங்க எந்த வழியில தாழ்ந்துட்டீங்க? உங்களை நான் எந்த இடத்துல உயர்ந்துட்டேன்? இப்படி ஒண்ணும் இல்லையே. ஒருத்தன் என்னில தாழ்ந்தான்னா அங்க தமிழ் தாழுது. ஒரு தமிழன் தாழ்றான், அவன் தாழ்த்தி வைக்கப்படுறான். நீ யாரும் தாழ்ந்தவன் இல்லையே, தாழ்த்தி வைக்கப்பட்டவன் தானே, தாழ்த்தப்பட்டவன் தானே. அப்ப யாரு தாழ்த்தியவன் ஒரு கேள்வியே இத்தனை 100 ஆண்டுகள் அவங்களுக்கு எழல. எப்படி எழல? அதான சிக்கல். இங்க என்னன்னா, நம்ம பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர் சொல்றாங்க, அவன் வெள்ளக்காரன் வரும்போது அவன் மொத்தமா எல்லாரையும் அடக்கி ஆண்டான், அடிமைப்படுத்தினான். அவனுக்கு நம்ம எல்லாருமே அடிமைதான். ஆனால் இங்கிருந்தவனுக்கு இவனுக்கு கீழே ஒரு அடிமை தேவைப்பட்டிருக்குங்கிற. அவனுக்கு நீங்கள் அடிமை, நான் அடிமை, நம்ம 2 பேருமே அடிமை. ஆனால் எனக்கு நீங்க அடிமையா இருக்கணும்னு தோணுது. இந்த பெரிய நிலச்சுவார்ந்தார்கள் அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா, எனக்கு கீழே ஒரு நீயே அடிமை, உனக்கு கீழே ஒரு அடிமை இருக்கணும்னு நினைச்சு அடிமைப்படுத்திட்டே இருந்திருக்கான். அந்த நிலையில இருந்து அவன் மேம்படணும்னா அவன் பஞ்சமர நிலத்தை கொடுத்துட்டே இவன் போய் ஏன்டா நீ கைகிட்டு நிக்கிற, இந்த உனக்கு கொஞ்சம் இடம் இருந்தா நீயே உழுது பொழைச்சு பயன்தான் கொடுத்துருக்கான். அப்ப அதை சொல்றாரு. அப்ப அடிமைக்கும் ஒரு அடிமை தேவைப்படுது. எப்படிப்பட்ட கொடுமைன்னு பாரு. அந்த மனநிலை தான் இதுவரை தொடரும். இதை போக்கணும். அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப வருந்தி நம்மை போன்ற பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறார். ஒரு மனிதனை பிறப்பினால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று நீ எப்படி பாகுபடுத்துறேன்னு கேட்கிறார். ஒருத்தன் உயர் சாதின்னு சொல்லி வச்சதுக்குள்ள பிறந்துட்டாலே அவன் சிறந்தவன் ஆயிடுவானா? அவன் தண்ணி அடிப்பான், அவன் திருடுவான், அடுத்த ஒரு பொருளாக வைப்பான், தன்மனை விட்டு பிறர்மனை நோக்குவான். சமூகம் எதெல்லாம் கேடானது, சமூக ஒழுங்குக்கு மாறானது என்று வச்சிருக்கோ அதையெல்லாம் அவன் செய்வான். குடிச்சிட்டு வேட்டி கலந்து வந்து தெருவில் கிடப்பான், போற வர பொண்ணுகளை தாலியத்துக்கு ஓடுவான், ஊராஞ்சத்தை பறிச்சு அபகரிப்பான். இந்த மாதிரி இழி செயலை செய்யறவன் எல்லாம் ஒரு உயர்ந்த சாதியில் பிறந்தவன் என்பதனாலேயே நீ உயர்ந்தவன் நீ என்றியா ஏற்கிறியான்னு கேட்கிறவன்.